உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அவர்கள் எந்த விமர்சனமும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது உண்மையிலேயே நீதிதானா என்பதை மீண்டும் ஒரு முறை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பை முன்னிறுத்தி உச்சநீதிமன்றம் இந்த பல்கலைக்கழக மசோதாக்களை அங்கீகரித்திருக்கிறது. ஆளுநர் ரவி அவர்களின் அடாவடி போக்கு என்பது அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் செயலாகும். குடியரசுத் தலைவர் தலையிட்டு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்திருக்க வேண்டும். ஆனால் குடியரசுத் தலைவரும் அந்த கடமையை தவறிய நிலையில் உச்சநீதிமன்றம் தலையீடு செய்கிறது. பாராளுமன்றம் எல்லாவற்றையும் விட அதிகாரம் மிக்கது என்றாலும் கூட, மக்களவைதான் வலிமை மிக்கது என்றாலும் கூட, நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், குடியரசுத் தலைவர் எல்லாவற்றையும் தாண்டி வலிமையானது அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நேருகிற போது குடியரசுத் தலைவர் தாமாக முன்வந்து அதை பாதுகாக்க வேண்டும். பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் அடாவடித்தனமாக அரசமைப்பு சட்டத்தையும் காலில் போட்டு மிதித்து சட்டங்களை இயற்றுவார்கள் என்றால் அரசமைப்பு சட்டத்தை யார் பாதுகாப்பது? இந்த கேள்வி எழுகிற போது உச்சநீதிமன்றம் தலையீடு செய்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாகும். எனவே குடியரசு துணைத் தலைவருடைய கருத்து வெறும் உச்சநீதிமன்றத்திற்கு எதிரான கருத்து அல்ல, அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான கருத்து. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது.